அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர். இந்த வீடியோவில் 1 கிலோ சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது. இதில் ஒரு 50 ml தயிர், மிச்சம் 150 ml வந்து பிரியாணி சேர்க்கும் போது போட்டிருக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ளேமில் வச்சிடலாம். ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 200 ml ஆயில் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 7 ஏலக்காய், 7 கிராம்பு, 5 பட்டை துண்டு, 2 ஸ்டார் நைஸ், ஒரு மராட்டி முக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு 400 கிராம் வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மசாலா கம்மியாக சாப்பிட்றவங்க 300 கிராம் கூட போட்டுக்கிடலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இஞ்சி 75 கிராம், பூண்டு 75 கிராம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதிலேருந்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம மட்டன் வேக வைக்கும்போதும் போட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற 5 டேபிள் ஸ்பூனை இந்த மசாலாவோடு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு 75 கிராம் நம்மளுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா ஒரு ஸ்பூனில், இந்த ஸ்பூனில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த 1 கிலோ பிரியாணிக்கு எடுத்துக்கிறணும். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டோன்னா பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம எந்த டேபிள் ஸ்பூனில் இஞ்சி பூண்டு போட்டோமோ அதிலே 1 ஸ்பூன் அளவு. ஸோ ஒரு சின்ன கைப்பிடி புதினா, ஒரு சின்ன கைப்பிடி கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 400 கிராம் தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகா, அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா அந்த தக்காளி வேகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டு. இப்போ ப்ரெஷர் குக்கரில் வச்ச கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி தனியாக எடுத்துகிட்டு இந்த கிரேவி கூட ஒரு 150 ml தயிரையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அது நல்லா அந்த தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கறியை இப்போ சேர்க்கணும் இந்த கிரேவியோட. வெறும் இந்த மசாலாலேயே இந்த கறி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வேகட்டும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டெல்லாம் அந்த கறியில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ எடுத்து வச்ச கறி தண்ணியும் இதோடு சேர்த்து மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணணும். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லையும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சும் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இதுக்கு நான் டபுள் டீர் பிராண்ட் சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து எடுத்துக்கிறலாம். ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் நம்ம அளந்து பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கு நம்ம ஈக்குவலாக 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி நம்ம வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கிண்ணத்தில் எனக்கு கரெக்டாக ஃபுல் அளவு வந்திருக்கு. இது நம்ம தண்ணி அளந்து ஊற்றும் போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது இல்லைன்னா நம்ம கிளாஸ் அளவில் கூட நம்ம வச்சுக்கிறலாம். 1க்கு 1.5 அளவு நம்ம எடுத்துக்கணும் தண்ணி. இதை நான் இப்போ பெரிய பாத்திரத்தில் மாற்றி நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஊற வச்சுக்கிறலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இப்போ ப்ரெஷர் அடங்கினதும் இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கறி வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கிறலாம். நல்லா வெந்துருச்சு. இன்னும் தம் போடும்போது இன்னும் சாஃப்டாக வேகும். இப்போ ஒரு 10 பாதாம் பருப்பை நான் ஊற போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாதாம் பேஸ்ட்டும் 100 ml பாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது இந்த சீரக சம்பா பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஒரே தம் பிரியாணி நம்ம செய்கிறதுனால இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி நம்ம சேர்க்கணும். அதுக்கு நான் 1 கப் தண்ணி மட்டும் அளந்து எடுத்துக்கிறேன். அந்த முந்திரி பேஸ்ட் அலசின, மிக்ஸி அலசின தண்ணியெல்லாம் கணக்கு பண்ணி கரெக்டாக இதில் 1 கோப்பைக்கு தான் நான் சேர்க்குறேன். அந்த இன்னொரு ஒரு 1/2 கோப்பைக்கான தண்ணி ஏற்கனவே நம்ம ஊற்றின பால், கறி ஊற்றின தண்ணி அந்த கணக்கெல்லாம் கரெக்டாக வந்துடும்.
அதனால் நான் 1 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். தண்ணி தான் அளவு தான் இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் இதில் சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்த்து போடுறது கரெக்டாக இருக்கும். ஒரு உப்போட உப்புத்தன்மை கூடவும் குறைச்சலாம் இருக்கும். பாதி லெமன் இந்த ஸ்டேஜில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லி. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃபைனலாக மறுபடியும் நம்ம இப்போ ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கிறலாம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்க்க முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம குறைச்சலாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கிறலாம். இப்போ நான் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். நம்ம தம் போட்டுடலாம். நார்மலாக எப்பயும் சுடு தண்ணி பாத்திரத்தை மேலே வைப்போம். இப்போ நான் அதுக்கு பதிலாக கொட்டாங்குச்சியை சூடு பண்ணி ஒரு 3 கொட்டாங்குச்சி எடுத்து வைக்கிறேன். இது நம்மளுக்கு விறகடுப்பில் செஞ்ச பிரியாணி மாதிரி ஒரு ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஸ்டெப் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக பண்ணணும். நம்ம கிச்சன் ப்ராப்பர் வென்டிலேஷனோடு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இது செய்யணும். அது தட்டு மேலே ஏதாவது ஒரு சின்ன வெயிட்டும் வச்சிடலாம். மேலே தம் போடும்போதே நான் கீழே அடுப்பையும் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ 3 கொட்டாங்குச்சி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எரிஞ்சதும் அதுவும் வெறும் கங்காயிரும். அந்த தீக்கங்குலேயே ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் இருக்கட்டும். கீழே ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 3 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தம்லேயே நம்ம மூடியை திறக்காமல் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சூப்பரான வாசனையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மணியாக பொலன்னு இருக்குது. ஒரு சோறும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரக சம்பா பிரியாணிக்கு நெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து லைட்டாக மேலே மட்டும் கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பிரியாணியை பரிமாறிடலாம். இந்த வீடியோவில் சொல்ல மெத்தட் படி நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான உதிரியான சீரக சம்பா ரைஸ் பிரியாணி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பான சலாம்.